Kalki 2898 AD and very first இது ரிவ்யூ கிடையாது and இது டீடைலும் கிடையாது. சோ படத்தை பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. அண்ட் இது டீடைலிங்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. பட் இட்ஸ் ஒரு மெசேஜா இருக்க போதும் கண்டிப்பா யூ வில் லைக் இட். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க போய் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே, சோ மத்தவங்க சொல்றதை வச்சு தயவு செஞ்சு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு போய் படத்துல போய் உட்காராதீங்க. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து, கல்கி அப்படின்றது வந்து புராண கதை, புராணத்தை பேஸ் பண்ணி இப்ப இருக்க டெக்னாலஜில எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கிரியேட்டிவிட்டி தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி ஆகும். அப்கோர்ஸ் எஸ். சோ நம்ம கல்கி பத்தி ரேண்டமா ஒரு சில விஷயம் பாத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பகவானோட 10 அவதாரத்துல கடைசி அவதாரம் தான் கல்கி. சோ அவதாரம் வந்து மக்ஷ அவதாரம். சோ அது வந்து மதுரையில தான் இருக்கக்கூடிய அந்த ரிவர்ல நடந்ததா சொல்றாங்க. பட் மதுரைனா இப்ப இருக்க மதுரையா அப்படின்னு கேட்டா அது ஒரு டவுட். ஏன்னா குமரி கண்டத்திலயும் மதுரா அப்படின்ற ஒரு மதுரையும் இருக்கு. மேபி அங்க கூட இந்த தசாவதாரத்தோட ஃபர்ஸ்ட் அவதாரம் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ தட்ஸ் அபார்ட். இப்போ வந்து இப்போ கல்கி நடக்க போறது வந்து காஷி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க தசாவதாரம் அந்த இது பார்த்தாலும் சரி, இல்ல கல்கியோட புராணத்தை படிச்சாலும் சரி, மகாபாரதத்துல படிச்சாலும் சரி, உலகத்தோட முதல் நகரம் அப்படின்னு சொல்றது வந்து காஷி தான். சோ டெஃபினெட்லி கடைசி நகரமும் காஷியா தான் இருக்கும். சோ ட்ரெய்லர் பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் படம் பார்க்க போறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்ல படம் பார்த்தவங்களுக்காகவும் ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து ஒரு இடத்துலதான் வருது அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருக்குமே டக்குனு உங்களோட தாட் போறது பார்த்தா மேட்மேக்ஸா இருக்கும். ஏன்னா மேட்மேக்ஸ்ல வந்து இதே தியரி தான் இருக்கும். ஒரு இடத்துலதான் வாட்டர், அந்த இடத்துல ஒரு ஹெட் இருப்பான். சோ அவன் காட் மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இது பண்ணும். சோ டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் அ மேட்மேக்ஸ். அதே மாதிரி அங்க இருக்க அந்த கலர் செட்டப் எல்லாம் பார்த்து ஒருவேளை டியூன் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டியூன் வேற, மேட்மேக்ஸ் வேற. இதெல்லாம் வந்து புராணத்தை பேஸ் பண்ணின கதையே கிடையாது. சோ கல்கி புராணத்தை பேஸ் பண்ண கதை டியூன் மாதிரி இருக்குமா, மேட்மேக்ஸ் மாதிரி இருக்குமான்னு நீங்க டெஃபினெட்லி போய் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, கொலாப் பண்ணிக்காதீங்க. ஒரு ரிலாக்ஸ்டா ஃப்ரீ மைண்டடா ஜாலியா போய் உட்காந்து படம் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கூஸ் பம்ப்ஸ் கண்டிப்பா இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ அந்த விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா, கல்கி அப்படின்றது. சோ முக்கியமா வந்து கல்கி படிச்சவங்களுக்கு இருக்கட்டும், அந்த புராணத்தை படிச்சவங்க, மகாபாரதம் படிச்சவங்களுக்கு தெரியும். பட் பர்டிகுலர்லி அந்த ஹெவன் அப்படின்னு சொல்ற இடம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 லோட்டஸ் இருக்கும், ஒரு 8 தாமரை பூக்கள் கொண்ட ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத பயங்கரமா நெக்ஸ்ட் ஃபியூச்சர் லெவல் டெக்னாலஜில எப்படி இருக்கும்னு பார்த்து சூப்பர்வா பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் ஒரு அமேசிங் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். அப்கோர்ஸ் எஸ், இது வந்து நியர்லி 600 crores மேல எடுக்கப்பட்ட படம். அண்ட் முக்கியமா இதுல நிறைய சிஜிஸ் இருக்கு, அது எல்லாமே தேவைப்பட்டது. அபார்ட் ஃப்ரம் திஸ் அடுத்தது போலாம். நம்ம கல்கி படத்துல வந்து ஹீரோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்கதான் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியாது. பிரபாஸ் ஒரு பக்கம் பயங்கரமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க, அமிதாப் பச்சன் ஒரு பிளே பண்ணிருக்காரு. அப்கோர்ஸ் எஸ், நம்ம கமலஹாசன் வந்தது ஒரு 5 minutes அப்படின்னு இருந்தாலும் அவரோட பிளேவை பயங்கரமா கொடுத்திருக்காரு. அந்த 5 minutes அப்படி என்ன கமலஹாசன் சார் பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி கமலஹாசன் சாரோட தசாவதாரம் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த படத்துல மோரார்லெஸ் எல்லா கேரக்டரும், ஐ மீன் அந்த தசாவதாரத்துல இருக்கக்கூடிய 10 அவதாரத்தோட கேரக்டரையுமே டச் பண்ணிருப்பாரு. எக்ஸப்ட் கல்கி ஒரு க்ளூ மாதிரி, ஹிண்ட் மாதிரி வேணா கிடைச்சிருக்கும். அது இங்க இருக்கா அப்படின்னா படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். நேர்ல போய் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கும். பட் கல்கியில கமலஹாசனுக்கு என்ன ரோல் அப்படின்னா, அவரு இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கலியுகம், அதாவது இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்கும், இப்பயே கலியுகத்துலதான் வாழ்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி களி அப்படின்ற பேரோட தான் அவர் இருப்பார். ஓகே, அமிதாப் பச்சன், நம்மளோட பிரபாஸ் வந்தாச்சு, கமலஹாசன் வந்தாச்சு. யாருப்பா ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் முழுக்க ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இருக்கு. சோ அது வந்து அப்கோர்ஸ் எஸ், தீபிகா படுகோன். பட் தீபிகா படுகோனுக்காகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. சோ நம்ம இமேஜினேஷன்ல ஒரு ஹீரோ வச்சுதான் இந்த படமே போகும். சோ அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் ஒரு 3 பேஸ்டு டீம் இருக்கு. ஹெவன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்க வந்து இன்ஃபர்டிலிட்டியா, அதாவது குழந்தை பிறக்க முடியாது, பட் இவங்களுக்கு குழந்தை எப்படி உருவாச்சு
அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல தேடிட்டு இருப்பாங்க. பிரபாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ஹெவனுக்கு போகணும், அதுக்காக பணம் சேர்க்கணும் இல்லையா, அந்த ஒர்க்ஸ் அந்த யூனிட்ஸை சேர்க்கறதுக்காக இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு. அமிதாப் பச்சன் என்ன ரோல் பிளே பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அஸ்வத்தாமன். சோ அஸ்வத்தாமனோட முழு ஃபுல் கடமையே என்ன அப்படின்னா கல்கியை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது தான். சோ இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா புராணத்துல சொல்லப்பட்ட முக்காவாசி விஷயங்களை அப்படியே அடாப்ட் பண்ணி அதை இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹெய்ட், நீங்க ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே தெரியும் ஒரு ஃபைட் சீன்ல வந்து பிரபாஸுக்கும் நம்ம அமிதாப் பச்சனுக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டோட லெவல் அப்படின்னு. எஸ், தசாவதாரத்துல வந்து ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த வகையில ராமர் தான் ஃபர்ஸ்ட் அவதாரம் அப்படிங்கும்போது ராமர் வந்து கிட்டத்தட்ட 14 ஃபீட் இருப்பார். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10 ஃபீட். சோ கடைசி நம்ம இப்போ கலியுகம் வரப்போறாருல, கல்கி வரப்போறப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 ஃபீட் தான் இருப்போமா. சோ அப்போ அஸ்வத்தாமன் வந்து அதுக்கப்புறம் வந்தவர் இல்லையா, ராமருக்கு அப்புறம் வந்தவர். சோ அப்ப அவர் வந்து நியர்லி 10 ஃபீட். சோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய அவரும் பிரபாசும் ஹைட் டிஃபரன்ஸ் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கல்கி புராணத்துல என்னென்ன செட்டப் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா அவங்க அந்த அரண்மனை ஆகட்டும், மேல இருந்து வரக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தாமரை வச்சு பண்ண மாதிரியா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே புராணத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அதை பார்க்கவே கூஸ் பம்ப்ஸா இருந்தது. ஏன்னா புராணத்துல இருக்கதா அப்படியே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றதா. இட்ஸ் ஓகே. அதுலயும் முக்கியமா அமிதாப் பச்சனோட அந்த லைட்டிங் வந்து பயங்கரமா இருக்கும். சோ அந்த மொமெண்ட் வந்து ஒரு பயங்கரமான ஃபீலை கொடுக்கும். ஓகே, திஸ் இஸ் அப்பார்ட். இப்போ வந்து நம்ம பிரபாஸ்க்கு வருவோம். பிரபாஸோட பல படங்கள் பார்த்திருப்போம். ஒரு சில படங்கள்ல அடடடா அப்படின்ற ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். பட் இந்த படத்துல அப்படி நம்ம சொல்ல முடியாது கல்கில. சோ கண்டிப்பா அவரோட ரோல அவர் நல்லா பிளே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஓகே, பிரபாஸ் அப்படின்னு வரும்போது பைரவா அப்படின்ற கேரக்டர் வந்து நம்ம ட்ரைலர்லயே பார்த்திருப்போம். அண்ட் படத்துலயும் பைரவா தான் அவரு. சோ அவர் என்ன ரோல் பிளே பண்றாரு அப்படின்றதுலாம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருந்தது. ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த மொமெண்ட் ஃபீல் ஆகும் போது கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. கண்டிப்பா அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். ஓகே, பைரவான் புஜியோட காம்பவுண்ட் வந்து அவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து பயங்கரமா இருக்கு அந்த காம்போ. சோ நீங்க படம் பார்க்க போறீங்க அப்படின்னா பிஃபோர் தட் பைரவான் புஜி B&B சீரீஸ் வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. சோ எதுக்காக அப்படின்னா அந்த புஜி வந்து எப்படி உருவாச்சு எல்லாருக்குமே தெரியும். அப்கோர்ஸ் இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ்ல புஜி இருக்கும். சோ அந்த புஜிக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்றதுனால அந்த புஜி எப்படி உருவாச்சு, பிகாஸ் அப்போ வந்து காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு காம்பவுண்ட் ஒரு யூனிட், அது வந்து பணம். சோ அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சாரு, அது வந்து பைரவா கிட்ட எப்படி வந்து சேர்ந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் டீடைலிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல இருக்கு. சோ அந்த சீரீஸ் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிஃபோர் திஸ் படம் பாக்குறதுக்கு முன்னாடி பார்த்தா. ஓகே டன். இப்போ கமிங் டு த பாயிண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லும். எஸ், மியூசிக் வந்து நம்ம சந்தோஷ் பண்ணிருக்காரு. ஸோ வேற லெவல்ல அப்படின்னு சொல்லும். எஸ், பர்டிகுலரான சில மொமெண்ட்ஸ்ல சில பாயிண்ட்ஸ்ல வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆகுது. ஸோ பிஜிஎம் வந்து ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் ஒரு வேற லெவல்ல ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். ஓகேப்பா, இந்த படம் வந்து 3 hours இருக்கே. ஓகேவா, நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் 40 minutes ரொம்ப மொக்கையா இருக்கு, போரா இருக்கு அப்படின்றாங்களே. லிசன், ஒரு விஷயம் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ வந்து டைரக்டா சொன்னா நம்மளால போய் அதுல மெர்ஜ் ஆக முடியாது. சோ அந்த மெர்ஜ் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 40 minutes உங்களை அந்த படத்தோட அடாப்ட் பண்ற சில விஷயம் வந்து ஸ்லோவா தான் உங்களுக்கு தெரியும். அப்படி ஸ்லோவா இருக்க காரணத்தினாலதான் உங்களுக்கு அது புரியுது. இல்லனா இப்படி 10 ரிவ்யூவர் தேவைப்படுவாங்க, இந்த டீடைல் பண்றதுக்கு இன்னொரு 10 பேர் தேவைப்படுவாங்க. சோ நீங்களே அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் வெரி 40 minutes வந்து இதை பத்தின கண்டென்ட்டாவே இருக்கு. சோ அப்பதான் உங்களால நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த டைமிங் சரி, பார்ட் 2வும் சரி ஈஸியா கிராப் அப் பண்ண முடியும். சோ ஸ்லோவா இருக்கு அப்படின்றதுக்காக படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னா சொல்லவே கூடாது. டெஃபினெட்லி நாட். ஏன்னா ஒரு வியூவரா நான் போய் படம் பார்க்க போறேன், ஒரு ஃபேனா போய் பார்க்க போறேன் அப்படின்னா எனக்கு அந்த படம் புரியணும். அதுல சொல்ற ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு விஷயமும் என் கூட கனெக்ட் ஆகணும்னா டெஃபினெட்லி அந்த ஃபர்ஸ்ட் 40 minutes தேவை. சோ வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 3 hours போனதே தெரியல. சோ டீடைலிங்கா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அந்த ஹாஃபுமே வந்து உங்களுக்கு வந்து அது
நிறைய இன்புட்டான விஷயங்கள் தான் புரிஞ்சிருக்கும், ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா கல்கிக்கு வந்து நான் வந்து புராண கதை சொல்லிட்டு இருக்கேன். கல்கிக்கு வந்து ஒரு ஹார்ஸும் எல்லாம் தெரிஞ்ச பேரட்டும் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஹார்ஸும் அந்த புறாவும் யாரு கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற ஒரு முனிவர் அப்படின்னா அது விஸ்வாமித்தர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ அந்த விஸ்வாமித்தர் தான் கல்கிய ட்ரெயின் பண்ணி அவருக்கு தேவையான எல்லா விஷயமுமே செஞ்சு கொடுத்துட்டு இந்த டாக்கிங் பேரட்டையும் அந்த குதிரையையும் குடிப்பாரு. அது வந்து ஏஞ்சல் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ எங்க எனக்கு வந்து பயங்கரமா ஷாக்கிங்கா கூஸ் பம்ஸா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கல்கிக்கு எல்லாரும் காப்பாத்திட்டு இருக்காங்க. மேபி பார்ட் 2ல கண்டிப்பா இந்த விஷயம் வந்து ஓபன் அப் ஆகும். சோ பைரவா என்ன கேரக்டர்னு வெரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. புராணமா இல்ல சரி ஓகே படமா கமர்ஷியலா பார்த்தா பிரபாஸ் தேவைப்படுறாரு, பைரவா ஒரு ஃபைட் தேவைப்படுது, அதனால கமர்ஷியலா வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். பட் இல்ல, அங்கதான் ஒரு பயங்கரமான பாயிண்ட் வச்சிருக்காங்க. பைரவா அப்படின்றது வந்து சிவனோட பேர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இங்க கல்கியில சிவனா ரோல் பிளே பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் எஸ் பைரவா தான். ஆனா அந்த புஜ்ஜி கேரக்டர் வந்து எல்லாமே தெரியும். புஜ்ஜி கிட்ட என்ன கேட்டாலும் புஜ்ஜி சொல்லும் இல்லையா? சோ அப்ப அதுதான் எல்லாம் தெரிஞ்ச அந்த டாக்கிங் பேரட். சோ அந்த கிளிக்கு எல்லாமே தெரியும். இந்த கிளி யார்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா கல்கிட்ட போய் சேரணும். மேபி பைரவா வச்சிருக்க அந்த கார் வேணா நெக்ஸ்ட் பார்ட்ல வேணா ஒரு ஹார்ஸ் மாறி கல்கி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இத ஃபீல் பண்ணும்போது ரியலி வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் சிவன் தான் கல்கிக்கு கொடுக்கணும். சோ சிவனோட ரோல் பிளே பண்றது வந்து பைரவா. அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தாலும் சோ இப்படி ஒரு விஷயத்த அதுல வச்சு கொடுத்தது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. அண்ட் அப்கோர்ஸ் நடிச்ச எல்லாருமே வந்து சூப்பரா அவங்களோட ரோலை பிளே பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இவங்கதான் அவங்கதான் அப்படின்னு டினோட் பண்ணி சொல்லவே முடியாது. தீபிகா படுகன் அவங்களோட கேரக்டர் பயங்கரமா பண்ணிருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு தாயாக முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற அவங்களோட ஃபீல், எனக்காக ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அவங்க தவிக்கிற தவிப்பு, பட் இது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட்டுக்கு போறாங்க அப்படின்றதா இருக்கட்டும். இல்ல அமிதாப் பச்சன் ஒரு அஸ்வத்தாமனா, அதாவது வாழ்க்கையில மிகப்பெரிய கொடுமையே என்ன அப்படின்னா சாகாம இருக்கிறது தான். சோ அப்படிப்பட்ட ஒரு வலிய சுமந்துட்டு இருக்க அமிதாப் பச்சனுக்கு ஒரு கடமைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கிருஷ்ண அவதாரத்துல பிறந்த அந்த அஸ்வத்தாமன் மகாபாரதத்துல சாபம் வாங்கி கலியுகம் வரைக்கும் அவர் உயிரோட இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கிறவருக்கு ஒரு 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 என்ன சொல்ற ஒரு ஒர்க் வந்திருக்கு. இத்தனை வருஷம் அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி சும்மா கடந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா சும்மா இருக்குது அப்படின்ற மாதிரி அஸ்வத்தாமன் சும்மா இருந்திருப்பாரு. பட் இப்போ வந்து அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, கல்கிய வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. சோ அந்த ரோல் வந்து பயங்கரமா பிளே பண்ணிருப்பாரு. அண்ட் பிரபாஸ் எஸ் அவர் வந்து சிவன் ரோல் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் நம்மளோட கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி இந்த கலியுகத்தை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பர்சனா நின்னு, ஆனா டெஃபினெட்லி அந்த ரோல வேற யாரும் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. சோ அவரோட ரோலுமே வந்து பயங்கரமா பிளே பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சில டீடைலிங்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருந்தது. சோ காசி நகரம் இப்ப எப்படி இருக்குன்னு ஒரு போட்டோ பிக்ஸ் எல்லாம் நீங்க கூகுள்ல டைப் பண்ணாலே வரும். சோ அதான் அப்படியே ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அதுவும் கல்கி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் பசுபதி இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல பண்ணியிருக்கிறது வந்து இன்னும் செமையா இருக்கு. அண்ட் கமலஹாசனோட பார்ட் 2ல நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுகிறது. சோ ரொம்பவே ஒரு சூப்பரான படம். நான் சொன்ன மாதிரி இது ரிவ்யூ கிடையாது, அண்ட் திஸ் இஸ் நாட் அ டீடைலிங், ஜஸ்ட் அ ஷேரிங் ஆஃப் சில தாட்ஸ். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா உண்மையில நல்லா இருக்கும். சோ படத்தை நீங்க பார்த்து நீங்க ஃபீல் பண்ணுங்க, யூ வில் கெட் அ கூஸ்பம்ப்ஸ். டாடா, பை.